லைவா ஜீவநாடி பார்க்கலாமா? அகஸ்தியர் சிவபெருமான தவிர்த்து விஷ்ணுவை கும்பிட்டுருக்காரா? என்னுடைய பர்சனல் கருத்து என்னன்னா, இதெல்லாம் நம்மளுடைய என்னுடைய சிற்றறிவு கெட்டினது வந்து சிவனோட இன்னொரு அவதாரம் தான் விஷ்ணு, அது விஷ்ணுவோட இன்னொரு அவதாரம் தான் சிவன். ஆலகால விஷம் சிவன் உண்ட பிறகு அவரை காப்பாற்றுறது விஷ்ணுன்றார். ராமருக்கு அகத்தியர் போர் வியூகம் வகுத்து கொடுத்துருக்காரு. வீட்டில் வந்து பூஜைகள் ஹோமங்கள் இதெல்லாம் நம்மளே பண்ணிக்கலாமா? மனசு சுத்தமாக இருக்கணும். ஒரு சின்ன நாமாவளியே போதும். ஒரு கணபதி பண்ணுறவங்க ஹோமம் பண்ணுறீங்க, அவருக்கு தேவை கொழுக்கட்டை, சுத்தமான அக்னி, சுத்தமான நெய். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சென்ற சில பதிவுகளில் எல்லா கேள்விகளுக்கும் மிக தெளிவான விளக்கங்கள் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நேயர்களுடைய ஃபீட்பேக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த தடவை வேற ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க, அது என்னன்னு கேட்குறேன். அகஸ்தியர் சிவபெருமானுடைய முதன்மையான பக்தர் தெரியும். அகஸ்தியர் சிவபெருமானை தவிர்த்து விஷ்ணுவை கும்பிட்டுருக்காரா? அது மாதிரி ஏதாவது கோயில்கள் இருக்கா? ரெண்டாவது வந்து வீட்டில் வந்து பூஜைகள் ஹோமங்கள் இதெல்லாம் நம்மளே பண்ணிக்கலாமா? மூணாவது வந்து நோய் தீர்க்கல் முத்திரைகள் பற்றி ஜீவநாடியில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இப்போ உங்களோட ஃபஸ்ட்டு கேள்விக்கு நான் தெளிவாக பதில் சொல்கிறேன். சமீபத்திலேயே அந்த குறிப்பு வந்திருக்கு, அது அப்புறம் கடைசியாக சொல்கிறேன் எங்கள் இதில் வந்துச்சுன்னு. சிவன் விஷ்ணு இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய ஒன்றும் இன்டர்பர்சனல் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது. நான் என்னுடைய சிற்றறிவு கெட்டினது வந்து சிவனோட இன்னொரு அவதாரம் தான் விஷ்ணு, அது விஷ்ணுவோட இன்னொரு அவதாரம் தான் சிவன், அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா சுதாசேஷையன் அப்படின்றவங்க ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பதிவுகளில் வந்திருக்கு. சரி, நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆலகால விஷம் சிவன் உண்ட பிறகு அவரை காப்பாற்றுறது விஷ்ணுன்றாங்க. சரி. இப்போ நான் இந்த மாத ஹிந்துவில் தமிழ் பதிப்பில் அது வந்திருக்கு. அவங்க தொடர்ந்து எழுத போகிறாங்க. டாக்டர் சுதாசேஷையன் அவங்க ஒரு பெரிய ஆன்மீக ஆராய்ச்சியாளர். இன்னொரு பதிவில் நான் படித்த போது ராமருக்கு அகத்தியர் போர் வியூகம் வகுத்து கொடுத்துருக்காரு. அப்போ விஷயம் இருக்குது. ஸோ என்னுடைய பர்சனல் கருத்து என்னென்னா, இதெல்லாம் நம்மளுடைய நடப்பு வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயம். நீ போய் கரும்பு தோட்டத்தையே பார்த்துட்டு இருந்தா அது ஒரு கேரக்டர். அந்த கரும்பை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஜூஸாக யூஸ் பண்ணுறதா, அது ஒரு கேரக்டர். தேவர்கள், முனிவர்கள், சப்த ரிஷிகள் அவங்க எதுக்காக என்ன பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆமாம். நம்ம அவங்க சொன்னால் நல்லதை மட்டும் செஞ்சாலே போதும். என்ன இதில் வந்துட்டு நம்ம போய் உட்காந்துட்டு இவங்க இது பண்ணாங்களா, அவங்க அது பண்ணாங்களா, தொடர்பு இருக்கா? இப்போ தொடர்பு இருந்தால் என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு இல்லை. ஏன்னா மெயினாக சித்தர்கள் அப்படின்னா சிவனை தான் எல்லாரும் அந்த பாதையில் வருவாங்கன்னு நினச்சிட்ருப்பாங்க. எல்லா கடவுள்களும் ஒன்று தான், பேதம் கிடையாதுங்கிறது உண்டு. இப்போ வந்து அகஸ்தியர் இப்போ ஈஸ்வரனை வழிபட்ட கோயில்களில் துளசியை வச்சு வழிபட்டிருக்காரு. துளசீஸ்வரர் கோவில்னு சொல்லிட்டு, துளசி வந்து விஷ்ணுவுக்கு பிரதானமானது தான், அந்த பாகுபாடு கிடையாதுங்கிறது தான். இருந்தாலும் இந்த சித்தர்கள் சிவன் இப்படி வருது, பெருமாள் அப்படின்னா அது வேற ஆழ்வார்கள் இப்படி வருது. அதுக்காக கேட்டது. பக்திங்கிறது பக்தி பயம் இது ரெண்டுமே ஒரு மிகச்சிறந்த ரா மெட்டீரியல் ஃபார் மேக்கிங் மணி. ஓகே. கலியுகத்தில். சரி. களி அப்படின்னு ஏன் வந்துச்சு தெரியுமா? இல்லை, சொல்லுங்க. களின்றவர் ஒரு சித்தர். அவர் சிவபெருமானோட பக்தர். பயங்கரமாக தவம் இருந்து
கடைசியாக சிவன் பெருமான் கேட்குறாரு, ம் எப்பா பியூட்டிஃபுல்லாக நீ வந்து என்கிட்ட இருந்துட்ட, ம் உனக்கு என்ன வரம் வேணும்னு. சிவபெருமானுக்கு தெரியும் அவன் என்ன வரம் கேட்க போகிறான்னு. ம் ஒரு 2000 வருஷம் என் பேரில் இருக்கணும் ஒரு யுகம் சரி அப்படின்ட்டார். ம் அது இப்போ தான் கலி யுகம். சரி அதோடு விட்டுருவார்னு பார்த்தாங்க. இது வரைக்கும் எது எது கெட்டதுன்னு நடந்ததோ அதெல்லாம் நல்லதாக நடக்கும். ம் இது வரைக்கும் எது எது நல்லதுன்னு நடந்ததோ அதெல்லாம் கெட்டதாக இருக்கணும் என் யுகத்தில். ம் இப்படி கேட்ட எப்படின்னு கேட்டாராம் சிவபெருமான். ம் அப்படி தான் கேட்பேன், நீ வரம் கொடுன்னாராம். ம் கொடுத்துட்டாரு. சரி இதை முடித்தோன்னா அடுத்த எபிசோடு என்னென்னா, எல்லா ஆன்மீகவாதிகளும் சிவபெருமான்கிட்ட போய் முற்றுகிட்டாங்க. ம் என்ன தலைவா இப்படி கொடுத்துட்டே ஒரு மேட்ரை, ம் எப்படி நாங்கள்லாம் இருக்கிறது, நாங்கள் நல்லவங்கெல்லாம் கெட்டவங்களாம் ஆகிடும், கெட்டவங்களாம் நல்லா ஆகிடும், ஒன்றும் கவலைப்படாத, ஆங்கங்கே கோயில்கள் கட்டு, ஆ ஆங்கங்கே சுயம்பா தோன்றுவாங்க, ம் அங்கங்கே பூஜை நடக்கும். ம் என்ன சரி கைலாயம் தான் ஒரே இடம் நினச்சிக்காத, கங்கை தான் ஒரே திந்திர நினச்சிக்காத, ம் எல்லாம் எல்லாம் நடக்கும். கலியுகம் பேரில் யுகம் தான் இருக்கும் இல்லையே, எதுவும் கெட்டது நடக்காது, சரி நான் பார்த்துக்கிறேன்னு அனுப்பிச்சி விட்டாரு. அதனால தான் எங்கெங்கும் கோயில்கள் வியாபித்தன ம் கலியுகத்தில் கலியுகத்தில். ம் எல்லோரும் இப்போ நீங்களும் பூஜை பண்ணலாம், நானும் பூஜை பண்ணலாம். ம் சரி குறிப்பிட்ட மக்கள் தான் பூஜை பண்ணணும் கிடையாது. வேதத்தை நீங்களும் படிக்கலாம், நானும் படிக்கலாம். ம் பாருங்கள், கலியுகத்தில் இப்போ யூடியூப் வந்துடுச்சு. ம் என்ன வேணும் மந்திரம், சரி ஃபஸ்ட்டு முறை கேட்கும்போது அது பாட்டு மாதிரி இருக்கும். ஆ ஒரு 20வது 30வது முறை கேட்கும்போது நம்மளுக்கே அது ஆட்டோமேட்டிக்காக மனசுக்குள்ள ஏறிடுதுல்ல. இப்போ விஷ்ணு சகஸ்ரநாமம் தமிழில் வந்துடுச்சே, முன்னதோ விஷ்ணு சகஸ்ரநாமம் அந்த ராகம் மட்டும் நம்மளுக்கு புரியும். ஒத்துக்கிறீங்களா? சமஸ்கிருதம் தெரியாது. அதெல்லாம் இப்போ அதெல்லாம் உடச்சிருச்சே. அதெல்லாம் கலியுகத்துக்கும் சிவபெருமானுக்கு இருக்கிற இது சாமானிய மக்களுக்கும் போய் சேரணும். தான் உங்களுக்கு இப்போ அந்த ஃபஸ்ட்டு கேள்விக்கு. அடுத்த கேள்வி என்ன கேட்டீங்க? பூஜைகள். பூஜைகள் ஹோமங்கள் யார் வேணும் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். சுத்தமாக மனசு சுத்தமாக இருக்கணும். ஒரு சின்ன நாமாவளியே போதும். ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறீங்க, ஒரு கணபதி அஷ்டோத்திரம் சொல்லணும், கணபதி சகசரநாமம் சொல்லணும், அதை சொல்லணும் இதை சொல்லணும்னா அதான் கணபதி அதெல்லாம் கேட்கல. அவருக்கு தேவை கொழுக்கட்டை, சுத்தமான அக்னி, சுத்தமான நெய், இதை போட்டு பண்ணாலும் அவர் நீங்கள் என்ன கேட்குறீங்க அதை முடிச்சுட்டு கொடுத்துட்டு போயிடுவார். சில பெரிய ஹோமங்கள் இத்தனை முறை பண்ணாதான் அது பலிக்குன்னு சொல்கிறாங்க. அத்தனை முறை நம்மளால் பண்ண முடியாது. அதுக்கு தான் ஒரு 10-20 புரோகிதர்கள் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரும் 1000 முறை சொன்னால், 10 பேர் சொன்னால் அது 1 லட்சம் ஏதோ வருது. நம்ம சிம்பிளாக கேட்டு பார்ப்போமே, சரி தப்பு கிடையாது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது சென்னையில் பார்த்துருப்பீங்க, அமாவாசை தினத்தன்னைக்கு எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க, எல்லா புரோகிதர்களும் பிஸியாக இருப்பாங்க. அப்போ அதுக்காக அவங்க அப்பா அம்மாவுக்கு நீங்கள் திதி கொடுக்காத இருக்க முடியுமா? நம்ம போய் ஏதோ கடற்கரையிலையோ ஒரு கோயில்லையோ எங்கேயோ உட்காந்து ஒரு காக்காய் வருதான்னு பார்த்து என்ன ஒன்றுமே இல்லை, நல்ல சாப்பாடை பண்ணி ஒரு 2 ஏழைகள் கொடுத்துட்டு அப்பா ஏற்றுக்கா அப்போனா ஏற்றுட்டு போகிறாரு, என்ன வேணான்ற போகிறாரு. அது மாதிரி எளிய முறையாகவே நம்ம வாழ்வோம். சரி. அதனால் ஹோமங்கள் யாகங்கள் எல்லாம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு ஆகிடுது. மரண தண்டனை வந்துடுது. தெரிஞ்சே செய்யும் தப்பு தான் குற்றம், தெரியாமல் செய்யும் தப்பு பேர் தவறு. தவறை திருத்திக்கலாம். சொல்லுங்கள், அடுத்துக்கிறது. முத்திரைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த நோய்கள் தீர்க்கறதுக்கு பல விதமான முத்திரைகள்லாம் சொல்கிறாங்க. இது இந்தந்த நோய்களுக்கு இந்தந்த முத்திரைகள் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஜீவநாடியிலையோ மற்ற இதுலையோ இருக்கு? நிறைய முத்திரைகள் இருக்குது. முத்திரைகள் ஒரு பதிவில் நம்ம ஒரு முத்திரையை சொல்ல முடியாது. ஓகே. இப்போ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நானே பல பதிவுகளில் முத்திரைகளை கொடுத்துருக்கேன். சரி. ஏன் ரொம்ப தூரம் போனோம்? உங்களுடைய இல்லத்தரசி சீதாலட்சுமியாகவே அந்த முத்திரை போட்டு தான் சாமி கொடுத்துக்கிறாங்க. ஆமாம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம பெரிய முத்திரைகள்லாம் செஞ்சு காமிச்சு திருப்பியும் அதே ரிப்பீட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம சாலை கல்பனா அப்படின்னு ஒரு அம்மா டாக்டர் அம்மா இருக்காங்க. சரி. அவங்க நிறைய முத்திரைகள் பதிவில் சொல்கிறாங்க. சித்த மருத்துவர்
நிறைய பேர் சொல்கிறாங்க, ஹிந்தியில் சொல்கிறாங்க, இங்கிலீஷில் சொல்கிறாங்க, எல்லாம் வருது. பண்ணணும். நானும் ஆரம்பிச்சு பண்ணுறேன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. ஆமாம், பண்ணணும். இப்போ எனக்கு பிடிச்ச முத்திரை வந்து அபான வாயு முத்திரை, என்ன லிங்க முத்திரை, அப்புறம் டீடாக்சிஃபிகேஷன் முத்திரைன்னு ஒன்று இருக்குது. ஒரு சில 2-3 சின்ன முத்திரைகள் உடல் நலத்தை டெய்லி சீராக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன். பேர் சொல்லிடுறேன், நீங்கள் பதிவில் மற்ற பார்த்துங்க. பிராண முத்திரை ஆக்சிஜன் இன்க்ரீஸ் பண்ணும். டீடாக்சிஃபிகேஷன் முத்திரை வந்து என்ன பண்ணுது, உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுது. சரி. அபான வாயு முத்திரை உடம்புல இருக்கிற கேஸு, இதய துடிப்பு எல்லாத்தையும் சீராக்குது. சரி. இது 3 பண்ணாலே நம்மளுக்கு போதும். நான் பண்ணுறது. சரி. ஏன்னா இதுக்கே எப்படியும் வந்து 1.5 மணி நேரம் ஆகிடும். ஓ, ஒவ்வொரு முத்திரை பண்ணுறதுக்கும் கால அளவுகள். ஆமாம், ஒரு குறைஞ்சபட்சம் 30 நிமிஷம் பண்ணணும். 30 நிமிஷம் பண்ணால் தான் ஒரு முத்திரையோட பலன் கிடைக்கும். அப்போது நமக்கு என்ன தேவையோ உடல். ஆமாம், பஞ்சபூதங்கள் தான் உங்கள் உடம்பை இயக்குது. அந்த பஞ்சபூதங்களை எதுக்கு நம்ம டைவர்ட் பண்ணுன்றத முத்திரை. சரி. அப்புறம் வந்து சில தெய்வ முத்திரைகள் என்ன சொல்லுது, சில தெய்வங்களுக்கு நம்ம வந்து உபச்சாரம்னு சொல்லுவோம். சரி. உபச்சாரம்னு உபச்சாரம் பண்ணுறது. அந்த உபச்சாரம்ன்றது அது சொன்னால் அந்த அந்த முத்திரையை போட்டால் அந்த தெய்வத்துக்கு அர்த்தம். விஷ்ணுக்கு ஒரு முத்திரை, குலதெய்வத்துக்கு ஒரு முத்திரை, சிவபெருமானுக்கு ஒரு முத்திரைன்னு இருக்குது. எல்லாமே இருக்குது. என்ன நம்ம எதுக்கு இப்போ உங்களுக்கு வந்து இப்போ கணபதிக்குன்னு ஒரு முத்திரை கேட்பாங்க. அப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும். வேண்டாம். பொதுவாக முத்திரைகள் யூஸ் பண்ணுறது நல்லது. உடல் நலத்தை சீராக வச்சுக்க, 2க்கும் உடல் நலத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சேர்த்தா வரும். சரியா இருக்கும். ஓகே.